கும்பராசி அன்பர்களே வணக்கம். ஏழரை சனியோட அந்த நீண்ட பயணத்துல இப்போ நீங்க கடைசி கட்டத்துக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. ஆனா பயப்படாதீங்க, இது ஒரு முடிவு கிடையாது. சொல்லப்போனா இது ஒரு புத்தம் புது தொடக்கத்தோட ஆரம்பம். இந்த சனி பெயர்ச்சி நீங்க பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒரு பாடமா மாத்தி ஒரு நிலையான உறுதியான எதிர்காலத்தை எப்படி அமைச்சுக்கலான்னு சொல்லித்தரப்போகுது. வாங்க இந்த கடைசி அத்தியாயத்துல என்ன இருக்குன்னு நம்ம விரிவா பார்க்கலாம். நாம இப்ப உள்ள நுழையிறது ஏழரை சனியோட கடைசி கட்டம். இத ஒரு முடிவா மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு கஷ்டமான காலத்தோட முடிவோட தொடக்கம். அதாவது இத்தனை நாள் இருந்த போராட்டங்களோட நிழல் கொஞ்சம் கொஞ்சமா விலகி உங்க வாழ்க்கையில ஒரு நிலையான புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. முதல்ல இந்த பாத சனினா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இதுதான் ஏழரை சனியோட கடைசி 2.5 வருஷ காலம். சனி பகவான் உங்க ராசியை விட்டு 2வது வீட்டுக்குள்ள நுழையும் போது இது தொடங்குது. இந்த பேரை கேட்டு யாரும் பயப்பட தேவையில்ல. உண்மையில இது கஷ்டகாலம் முடிய போகுதுங்கிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி. இந்த கட்டத்திலிருந்து தான் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா வேரூன்ற ஆரம்பிக்கும். ஆக நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப கஷ்டமான பகுதியை வெற்றிகரமா தாண்டி வந்துட்டீங்க. இனிமே உங்க கவனம் முழுசும் பழைய அனுபவங்கள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு ஒரு உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குறதுல தான் இருக்கணும். உங்க போராட்டங்கள் இனிமே பாடங்களா மாறும், ஸ்திரத்தன்மை உங்க இலக்கா மாறும். சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். சனிய ஒரு வில்லன் மாதிரி பார்க்காம ஒரு கண்டிப்பான, அதே சமயம் ரொம்ப நியாயமான வாத்தியாரா பார்த்தா எப்படி இருக்கும்? அவர் நமக்கு என்னென்ன பாடங்களை கத்துக் கொடுக்க போறாருன்னு பாப்போமா? இந்த ஸ்லைட்ல பாருங்க, சனியோட 2 முகத்தையும் நாம தெளிவா பார்க்கலாம். இது ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மாதிரி. தேவையில்லாத செலவுகளை குறைக்க வைப்பார், குடும்ப பொறுப்புகளை உணர வைப்பார். இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. ஆனா இன்னொரு பக்கம் நாம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. முக்கியமா நம்ம பேச்சுல ரொம்ப கவனம் தேவை. சனி 2வது வீட்டுல இருக்கிறதால சில சமயம் நம்ம வார்த்தைகள் ரொம்ப கடுமையானதாகவோ மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரியோ வர வாய்ப்பு இருக்கு. இதனால குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஓகே, அடுத்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை பத்தி பார்க்கலாம். நம்ம வேலை மற்றும் பணவரவு. இந்த சனி பெயர்ச்சி உங்க தொழில் வாழ்க்கையிலையும் நிதிநிலையிலையும் என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரப்போகுது வாங்க தெரிஞ்சுக்கலாம். தொழில் ரீதியா பார்த்தா இது ஒரு கலவையான பலன்களை தரப்போற காலம். ரொம்ப நாளா ஒரு நிரந்தரமான வேலையை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. உங்க கடின உழைப்புக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். ஆனா அது உடனே கிடைக்காது. பொறுப்புகள் அதிகமாகும். ஆனா ப்ரொமோஷன், சம்பள உயர்வு மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகலாம். சனி பகவான் உங்க பொறுமையை நல்லா சோதிப்பார். ஏன்னா அவரு கொடுக்க போற பலன் தற்காலிகமானது இல்ல, நிரந்தரமானது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற டைம்லைனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது உங்க தொழில் வளர்ச்சிக்கான ஒரு ரோட் மேப் மாதிரி. இப்போதைக்கு நீங்க எவ்வளோ கடினமா உழைச்சாலும் அதோட பலன் கண்ணுக்கு தெரியாது. ஆனா தயவு செஞ்சு மனசு தளர்ந்துராதீங்க. 2026ஆம் வருஷத்தோட நடுப்பகுதியிலிருந்து தான் முன்னேற்றத்துக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வருஷத்தோட இறுதியில ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்களே உணர்வீங்க. அதனால சனியோட தாரக மந்திரமான பொறுமை இங்க ரொம்ப ரொம்ப அவசியம். பண விஷயத்துல சனி பகவான் ஒரு சூப்பரான ஃபினான்ஷியல் பிளானரா செயல்படுவார். ஸ்டெப், உங்க தேவையில்லாத செலவுகளை அவரே கட்டுப்படுத்துவார். 2வது, பழைய கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்குவார். கடைசியா மெதுவா ஆனா உறுதியா சேமிக்கிற பழக்கத்தை உங்ககிட்ட கொண்டு வருவார். இதுதான் நிதி ஸ்திரத்தன்மைக்கான சரியான பாதை. இப்போ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையோட மையமான குடும்பம் மற்றும் உறவுகளை பத்தி பார்க்கலாம். இந்த பயிற்சி உங்க அன்புக்குரியவங்களோட இருக்கிற பந்தத்தை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உறவுகளை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல நம்ம வார்த்தைகள் தான் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். கோபத்துல கூட கொஞ்சம் மென்மையாகவும் அன்பாகவும் பேசினா போதும், நிறைய பிரச்சனைகள் வராமலே தடுத்திடலாம். பொறுமையா இருக்கிறதே உங்க பார்ட்னர் கூடயோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் கூடயோ இருக்கிற பந்தத்தை இன்னும் வலுவாக்கும். முக்கியமா கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இப்போ குடும்பத்தோட முழு சம்மதத்தோட ஒரு நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஆக உறவுகள்ல வர சின்ன சின்ன சவால்களை ஒரு தடையா பார்க்காதீங்க. அதெல்லாம் உங்க பந்தத்தை சோதிச்சு இன்னும் வலுப்படுத்த வர ஒரு வாய்ப்பு. புரிதலும் பொறுமையும் இருந்துட்டா போதும். இந்த காலகட்டத்துல உங்க உறவுகள் முன்னவிட ரொம்ப உறுதியாகும். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த சனி பெயர்ச்சியோட சக்தியை எப்படி சரியா பயன்படுத்தி ஒரு நீண்ட கால நிரந்தரமான வெற்றியை அடைகிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு சின்ன ஃபார்முலால அடங்கியிருக்கு. அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்க தாரக மந்திரம் இதுதான். ஒழுக்கம் கூட்டல் பொறுமை ஈக்குவல்ஸ் வெற்றி. இந்த 2 விஷயத்தை நீங்க உறுதியா கடைபிடிச்சீங்கன்னா வெற்றி கண்டிப்பா உங்களை தேடி வரும். இதுதான் சனி பகவான் நமக்கு கத்துக் கொடுக்கிற ரொம்ப முக்கியமான ஆழமான பாடம்.
இந்த ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சனி பகவான் எதையுமே உடனே கொடுத்துட மாட்டார். அவர் உங்கள உழைக்க வைப்பார், உங்க பொறுமைய சோதிப்பார். ஆனா கடைசியில அவர் தர பலன்கள் அது என்றென்றைக்கும் உங்க கூடவே நிலைச்சு நிக்கும். நீங்க இப்போ போடுற இந்த அடித்தளம் உங்க எதிர்காலத்துக்கான ஒரு அசைக்க முடியாத வலுவான கோட்டையா நிச்சயம் அமையும். கடைசியா சில பிராக்டிக்கலான ஆலோசனைகள். முதலீடுகளை பத்தி யோசிச்சீங்கன்னா நிலம், தங்கம் மாதிரி பாதுகாப்பான நீண்டகால முதலீடுகள்ல கவனம் செலுத்துங்க. குறுக்கு வழியில சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலான்னு சொல்ற எந்த திட்டத்தையும் நம்பாதீங்க. ஒரு எளிய பரிகாரமா சனிக்கிழமைகள்ல ஒரு சின்ன எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துறது மன அமைதியையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் கொடுக்கும். இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுட்டு போறேன். சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிற இந்த நிரந்தரமான உறுதியான வளர்ச்சிக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறுமையோடையும் ஒழுக்கத்தோடையும் இந்த கடைசி அத்தியாயத்தை நீங்க எதிர்கொண்டா ஒரு பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்காக மட்டுமே காத்துக்கிட்டு இருக்கு.